கன்னியாகுமரி மாவட்டம் பழவிலை காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியில் புதிய நிர்வாகத்தை பதவியேற்க விடாமல் தடுக்கும் திமுக நிர்வாகியை கண்டித்து நாடார் மகாஜன சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பழவிலை காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை பொறுப்பேற்க விடாமல் பழைய நிர்வாகத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் சுரேந்திரகுமார் தடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து நாடார் மகாஜன சங்கத்தினர் காமராஜர் சிலைக்கு மனு அளித்து எறும்புக்காடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு நாங்கள் தான் நிர்வாகிகள் என்று கட்டாயமாக திமுகவினுடைய ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற சுரேந்திரன் அவர்கள் இந்த பணியை தொடர்ந்து தங்களுடைய வழக்கறிஞர்களையும் ரவுடிகளையும் வைத்துக் கொண்டு உள்ளே அக்கிரமம் பண்ணுகிறார். பிரின்சிபால் அவர்களை அவர்களே உரிய பணியில் உடனடியாக பிரின்சிபாலை சஸ்பெண்ட் பண்ணுகிறார். பிரின்சிபால் ரூமை நேற்றைய தினம் நைட்டு இரவில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வழக்கறிஞர்களை வைத்து உடைத்து விட்டார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறை குளங்களில் மீன்களை பிடிப்பதற்கு நிபந்தனை மற்றும் கட்டணம் இன்றி அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மீனவர்கள் ஸ்டாலினுக்கு மனு அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த போராட்டத்தில் குமரி மாவட்ட குளங்களில் நீதிமன்ற உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு தாமரை செடிகளை வளர்த்து அறுவடை செய்வதை தடுக்காமல் உள்ள பொதுப்பணித்துறை மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உள்நாட்டு மீனவர்கள் வலியுறுத்தினர். உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வார விடுமுறை தினத்தை மகிழ்ச்சியுடன் கழித்தனர். ஃபெர்ன் ஹில்லில் அமைந்துள்ள கர்நாடக பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அங்கு மலர் அருவி, தொங்கு பாலம், தேயிலை தோட்டம், வண்ண மீன்கள் மற்றும் பசுமை குடிலில் பல்வேறு ரகங்களில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்கள் உள்ளிட்டவற்றை கண்டுகளித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் பச்சை பசேல் என ரம்மியமாக காட்சியளிக்கும் புல்வெளி மைதானத்தில் அமர்ந்தவாறு இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். சூசபிள் ஸ்பாட் தான் இந்த கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம். இங்கே மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கிளாஸ் ஹவுஸ் ஒரு ஹைலைட்டான ஏரியா. இங்கே அந்த வாக்வே பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லண்டன் பிரிட்ஜுக்கு ஈக்குவல். அங்கே போக முடியாதுன்றவங்க இங்கே தாராளமாக வரலாம். நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ் ஏருக்கு, கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தகுந்த ஸ்பாட்டாக இருக்கும். வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃப்ளவர்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நேச்சுரல் தான், எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. நேச்சுரலாக உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கணுமோ அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி ஆற்றில் குளித்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கோனூர் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு நண்பர்களுடன் மேட்டூர் அணையை சுற்றி பார்த்துவிட்டு காவிரி ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்ற நிலையில் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். காவிரி ஆற்றில் ஆழமான பகுதிக்கு சென்று குளிப்பதை தடுக்க போதிய அறிவிப்பு பலகை வைக்கப்படாததே இதுபோன்ற துயர சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த கோணசமுத்திரம் பகுதியில் உள்ள ஆரம்ப துணை சுகாதார மையத்திற்கு அருகே கட்டப்பட்டுள்ள நெற்களத்தால் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெற்களத்தில் விவசாயிகள் நெல்மணிகளை சுத்தம் செய்யும் போது நெல் பதறுகள், தூசிகள் ஆரம்ப துணை சுகாதார மையத்திற்குள் வருவதால் கர்ப்பிணிகள், நோயாளிகள் அவதிக்குள்ளாகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு வயல்வெளி அதிகமாக உள்ள இடத்தில் நெற்களத்தை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவனை கடுமையாக தாக்கிய ஆசிரியை மீது பெற்றோர் புகார் அளித்தனர். வள்ளியூரில் உள்ள தனியார் பள்ளியில் முகமது ஹாரிஸ் என்ற மாணவன் சக மாணவர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததாக கூறி ஆசிரியை சுபாஷினி பிரம்பால் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர் புகார் அளித்தும் ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அரசின் விதிகளை மதிக்காத தனியார் பள்ளிகளை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் பெற்றோர் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி கிராமத்தில் மஞ்சு விரட்டு போட்டி விறுவிறுப்புடன் நடைபெற்றது. தூண்டி கருப்பர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சு விரட்டில் சிவகங்கை மட்டுமின்றி மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன. ஆரவாரத்துடன் நடைபெற்ற இப்போட்டியை திரளானோர் கண்டு களித்தனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளியூர் பகுதியில் காய்ச்சலால் 6 மாத பெண் குழந்தை உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளியூர் பாரதியார் நகரைச் சேர்ந்த தியாகராஜன், ஆனந்தி தம்பதியர் தங்களது 6 மாத கை குழந்தை ஜோதிகா ஸ்ரீக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் வெள்ளியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு குழந்தைக்கு வெறும் 2 மாத்திரைகளை மட்டும் கொடுத்து வீட்டிற்கு அனுப்பிய நிலையில் குழந்தை திடீரென உயிரிழந்துள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் 6 மாத பச்சிளம் குழந்தை உயிரிழந்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த பெண் உள்ளிட்ட 4 பேர் பிடிபட்டனர். தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் வங்கதேசத்தினர் பணியாற்றுவதாக கிடைத்த தகவலை அடுத்து நடைபெற்ற சோதனையில் பெண் உள்பட 4 வங்கதேசத்தினர் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பிடிபட்ட 4 பேரும் புழல் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கடும் குளிர் நிலவியது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குறிஞ்சி நகர், பெருமாள் மலை, தாண்டிக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இந்த மழையால் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர்.